ஸ்டூடெண்ட், நம்ம இந்த வீடியோவில் என்ன ஹெட்டிங் வந்து பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எடி கரண்ட்ஸ். ஓகேங்களா? வாட் இஸ் எடி கரண்ட்? நம்ம எந்த லெசன் வந்து பார்த்துட்ருக்குறோம்? 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் வந்து 4th லெசன் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். என்ன லெசனுடைய ஹெட்டிங் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து இன்னும் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு போல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிக்கலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனாலே நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வர்றது மைக்கேல் ஃபாரடே. செகண்ட் ஒன் வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம் வந்து லென்ஸ். ஓகேங்களா? லென்ஸ் லா. ஓகேவா? இதெல்லாம் நம்ம வந்து முன்னாடி வந்து பார்த்துருப்போம். அப்போ மைக்கேல் ஃபாரடே என்ன சொல்லியிருப்பார்? ஒரு காயில் ஆர் வந்து கண்டக்டரில் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து நான் சேஞ்சஸ் பண்ணும்போது ஸோ அது என்னவாகும்னா அந்த காயில் ஆர் கண்டக்டரில் வந்து எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா வந்து இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பார். இதை நம்ம வந்து கிளியராக வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து லென்ஸ் லா. லென்ஸ் லாவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த காயில் ஆர் வந்து கண்டக்டரில் வந்து எனக்கு வந்து ஃப்ளக்ஸை சேஞ்சஸ் பண்ணுறதுனால இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஆனால் அந்த இன்டியூஸ்டு கரண்ட் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குது, அந்த பர்டிகுலர் டைரெக்ஷனை வந்து மென்ஷன் பண்ணுறது தான் என்னென்னா வந்து லென்ஸ் லா அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருப்போம். அப்போ லென்ஸ் லா என்ன சொல்லியிருப்பார்? ஸோ அப்போ இந்த இன்டியூஸ்டு கரண்ட்டுன்றது ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஆனால் அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டுங்கிறது வந்து அது ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த, அதாவது அந்த காசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம், காஸ், அதை வந்து என்ன பண்ணணும்னா வந்து ஆப்போசஸ் பண்ணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பார். யார்? லென்ஸ் லா. அதான வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போ லென்ஸ் லானாலே வந்து இன்டியூஸ்டு கரண்ட்டை வந்து ஆப்போசஸ் பண்ணும், அதாவது ஃப்ளக்ஸை வந்து ஆப்போசஸ் பண்ணும். ஏன்னா இன்டியூஸ்டு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு காரணமே என்னென்ன வந்துன்னா வந்து ஃப்ளக்ஸு தான். அந்த ஃப்ளக்ஸை சேஞ்சஸ் பண்ணும் போது தான் எனக்கு இன்டியூஸ்டு கரண்ட்டுங்கிறது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ அந்த இன்டியூஸ்டு கரண்ட் வந்து என்ன பண்ணால் ஃப்ளக்ஸை வந்து ஆப்போசிஸ் பண்ணும். தட் இஸ் லென்ஸ் லா. சார் எதுக்கு சார் இதை சொல்கிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இந்த பேசிக் வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்னென்னு தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட்டு லென்ஸ் லா புரியும். லென்ஸ் லா புரிஞ்சால் தான் யார் புரியும்னா இப்போ நம்ம பார்க்க போகிற எடி கரண்ட்டு. சார் என்ன சார் எடி கரண்ட்னு சொல்லிட்டு ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இதே நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் சார் இந்த இமேஜஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கும் அதுக்கும் வந்து என்ன இருக்குது, ஒரு ரிலேஷன் வந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் என்ன சொல்லியிருப்பேன்னா வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து நான் சேஞ்சஸ் பண்ணுறேன். அதாவது இந்த மேக்னெட்டை வந்து இன்சைட் ஆர் அவுட் சைடு வந்து நான் ரிமூவ் பண்ணும்போது எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? எனக்கு வோல்ட் மீட்டர் ஷோயிங் த டிஃப்ளெக்ஷன். ஸோ அப்போ எனக்கு இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது இது வந்து ஃபாரடேஸ் லா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து லென்ஸ் லாவில் என்ன சொல்லியிருப்பாங்க? ஸோ அப்போ இன்டியூஸ்டு கரண்ட் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இந்த இன்டியூஸ்டு கரண்ட்டுங்கிறது வந்து இது உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த ஃப்ளக்ஸை வந்து ஆப்போசிஸ் பண்ணும். என்ன பண்ணுது? ஆப்போசிஸ் மீன்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ஃப்ளக்ஸுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் யார் எனக்கு ஃப்ளோ ஆகுறாங்கன்னா வந்து இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து எடி கரண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சேம் அதே லென்ஸ் லாவை தான் சார் ஃபாலோ பண்ணியிருக்கு. லென்ஸ் லாவில் என்ன சொல்கிறாங்களோ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது தான் என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த எடி கரண்ட் அப்படின்றதே கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதை பற்றி சொல்லணும்னா ரொம்ப டெப்த்தாக வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நார்மலாக வந்து கிளாஸாக இருந்தால் ஓகே நம்ம பாட்டுக்கு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த வீடியோஸில் சொல்லும் போது ரொம்ப டைம் ஆகுது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. வாட் இஸ் எடி கரண்ட்? எடி கரண்ட்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த எடி கரண்ட்டுங்கிறத நம்ம என்ன சொல்லணும்னா வந்து எடிஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எப்படி இதுக்கு நேம் வந்துச்சு அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியணும். எடிஸ் ஆஃப் வாட்டர். எடிஸ் ஆஃப் வாட்டர்னாலே தெரியும் வந்து ஒரு நீர்ச்சூழல் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கே பாருங்களேன், இந்த நீர்ச்சூழல் வந்து எப்படி இருக்குது? நீர்ச்சூழல்னாலே வந்து அந்த நீர்ச்சூழலில் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம்னா நம்மளால் வெளியில் வர முடியாது. அப்படியே அந்த சர்க்குலர் பாத்தில் அந்த கண்டினியூவாக ஒரே இடத்துல அந்த சர்க்குலர் பாத்துலேயே வந்து ரொட்டேட்டிங் ஆகிட்டு இருக்கும், வேறு எங்கேயுமே வந்து போகாது. அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா வந்து நீர்ச்சூழல் அப்படின்னு சொல்லுவோம். அதான் எடிஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து அது க்ளோஸ்டு பாத்தில் வந்து ரொட்டேட்டிங் ஆகிட்டு இருக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வந்து எடிஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இதே இன்னொரு இமேஜஸில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ஸோ அப்போ அந்த நீர்ச்சூழல் வந்து கிளியராக வந்து புரியும். எதுக்கு சார் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த எடி கரண்ட்டும் இதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா வந்து க்ளோஸ்டு பாத்தில் வந்து ரொட்டேட்டிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து எடி கரண்ட் அப்படின்றத வந்து நம்ம சொல்கிறோம். என்னென்னு சொல்கிறோம் வந்து எடி கரண்ட்டுங்கிறது சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ இந்த எடி கரண்ட்டுங்கிறது வந்து நேம் எப்படி வந்தது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும். அப்போ எடி கரண்ட்னாலே எப்போவுமே எப்படி ஃப்ளோ ஆகும்? க்ளோஸ்டு பாத்தில் வந்து ஃப்ளோ ஆகும். இந்த எடி கரண்ட்டுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நேம் வந்தது யார், எந்த சயின்டிஸ்ட் வந்து இந்த எடி கரண்ட்டுன்றதை வந்து கொண்டு வந்தார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்கோய்ஸ் அபஹோ. ஃப்ரான்கோய்ஸ் அபஹோ வேணால் அதில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். என்ன சயின்டிஸ்ட்னால் வந்து ஃப்ரான்கோய்ஸ் அபஹோ. ஓகேங்களா? ஃப்ரான்கோய்ஸ் அபஹோ எந்த இயர் பார்த்தீங்கன்னா
1824 வந்து என்ன பண்ணுறாருனா வந்து இந்த எடி கரண்ட்டை பற்றி எடி கரண்ட் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பார். ஆனால் இவர் டைரெக்டாக நேம் வந்து எடி கரண்ட்னு சொல்லலை. இவர் என்ன நேம் வைக்கிறாருனா இதுக்கு வந்து ரொட்டேட்ரி மேக்னட்டிசம். ஸோ இப்போ மேக்னட்டிசம் வந்து என்னவாகுதுன்னா வந்து ரொட்டேட்டிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்மள மாதிரி சொல்லியிருப்பார் இவர் வந்து காமனாக ரொட்டேட்ரி மேக்னட்டிசம் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பார். இன்னும் இவரை பற்றி பெருமையாக சொல்லணும்னா வந்து இந்த என்ன சொன்ன நேம் வந்து ஃப்ரான்கோயிஸ் அபகோ வந்து எந்த கண்ட்ரிக்காரனா வந்து இவர் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் வந்து. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரான்ஸில் வந்து 25th பிரைம் மினிஸ்டர் இவர் தான். ஃப்ரான்ஸோடைய 25th பிரைம் மினிஸ்டர் யாருன்னா வந்து இந்த ஃப்ரான்கோயிஸ் அபகோ. ஸோ அதனால தான் அவருடைய நேம்லேயே வந்து இந்த ஃப்ரான்ஸுங்கிறது வந்து ஜாயின் பண்ணிவிட்டு வந்து அவருடைய நேம் வந்து இருக்கும். ஸோ அவருடைய நேம் வந்து என்னென்னா வந்து ஃப்ரான்கோயிஸ் அபகோ. ஸோ இவர் என்ன சொன்னார், இந்த எடி கரண்ட் என்னென்னு சொன்னார், டைரெக்டாக எடி கரண்ட்டுன்னு சொல்லாத என்னென்னு சொல்லியிருக்காருன்னா வந்து ரொட்டேட்ரி மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு தான் யார் வருவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1855 தான் யார் வராரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லியோ ஃபோகால்ட்டுன்ற வந்து சயின்டிஸ்ட் வந்து வராரு. இவர் தான் என்ன சொல்லியிருப்பார்னா அவர் சொன்னதை பேஸ் பண்ணிவிட்டு இவர் அதுக்கு நேம் என்ன சொல்கிறேன்னா தட் இஸ் எடி கரண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. நேம் மட்டும்தான் இவர் வைக்கிறார். என்னென்ன நேம் சொல்கிறாரு, அவர் ரொட்டேட்ரி மேக்னட்டிசம்னு சொல்லியிருப்பார். இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து எடி கரண்ட் அப்படின்றத வந்து நேம் வந்து சொல்லுவார். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இது என்ன சொல்லணும்னா வந்து எடி கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஆல்சோ வந்து எடி கரண்ட் இஸ் ஆல்சோ கால்டு என்னென்னு சொல்லலாம்னா வந்து ஃபோகால்ட் கரண்ட் அப்படின்றத வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த நம்ம எப்போவுமே வந்து அந்த வாட் இஸ் எடி கரண்ட்னா என்னன்றதை வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் போர்டு எக்ஸாமில் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. இந்த எடி கரண்ட்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்தது வரலாறு அப்படி என்ன அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதோடைய ஸ்டோரியிலேருந்து போகும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். இது இப்போ எடி கரண்ட்னா எப்படி பாருங்கள், நம்மளுக்கே தெரியாது. நீர் சுழல்லேருந்து வந்தது தான் எடி கரண்ட்டுன்றதை சொல்கிறாங்க. அதை கான்செப்டாக வச்சுக்கிட்டு தான் அதுக்கு எடி கரண்ட்னு நேம் கொடுத்தாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ இதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வாட் இஸ் எடி கரண்ட்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து புக்கில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எடி கரண்ட்னா என்னன்றது வந்து டெஃபினேஷன் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் இந்த டயக்ராம் வந்து நம்ம வந்து புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும் போது எடி கரண்ட்னா நம்ம என்ன சொன்னோன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே எந்த இமேஜஸ் வச்சுருந்தவங்களுக்கு வந்து ஃபாரடே எக்ஸ்பெரிமெண்ட்னா ஸோ அப்போ இந்த எடி கரண்ட்டுன்றது ஒன்று ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு காரணமே ஃபஸ்ட்டு யாருன்னா பேசிக்கிலேருந்து வந்தது தான் எல்லாமே. ஓகேங்களா? அப்போ எடி கரண்ட் நெக்ஸ்ட்டு லென்ஸ்லாவிலேருந்து வர்றதான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்குற வந்து எடி கரண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரிலேஷன் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த எடி கரண்ட்னாலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நம்ம லெசனோடைய ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து ஒரு மேக்னெட்டை வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். மேக்னெட்னாலே ஸோ சவுத்து போல் ஆர் வந்து நார்த்து போல் இருக்கும். ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி ட்ராவல் ஆகும், எனக்கு நார்த்து போல் டு சவுத்து போல், அதாவது அவுட் சைடு த மேக்னெட்டு, நார்த்து போல் டு சவுத்து போல் வந்து எனக்கு அவுட் சைடு த மேக்னெட் வந்து ட்ராவல் ஆகும். அதே எனக்கு வந்து இன்சைடு த மேக்னெட்டில் வந்து எப்படி இருக்குன்னா வந்து சவுத்து போல் டு நார்த்து போல் இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துக்கோங்க. சார் எதுக்கு சார் இதை சொல்கிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் வந்து காரணம் இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து ஃப்ளெக்ஸை வந்து சேஞ்சஸ் பண்ணும் போது தான் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா வந்து இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ அதை தான் வந்து நம்ம இது கான்செப்ட் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயிலை வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. இந்த காயில் வந்து பிளேஸ்ட் ஆனிய வந்து மெட்டல் பிளேட்டில் வந்து இந்த காயிலை வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக, அதாவது மேக்னெட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இந்த சிம்பிள் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா வந்து இந்த சிம்பிளுங்கிறது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட். சிம்பிள் இண்டிகேட்டிங் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னாலே உங்களுக்கு தெரியும். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னாலே வந்து சேஞ்ச் இன் கரண்ட் வந்து ஒரே மாதிரி வராது, சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். டைரக்ட் கரண்ட்னா கான்ஸ்டன்ட் கரண்ட் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னாலே நம்ம இப்போ மீனிங் புரிஞ்சிருக்குமே. ஸோ அப்போ எனக்கு வந்து ஃப்ளெக்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது, கரண்ட் வந்து வேரியேஷன் ஆகுது. ஸோ அப்போ கரண்ட் வேரியேஷன் ஆகிறதுனால எனக்கு கம்பல்சரி அந்த காயிலில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா வந்து இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ இன்டியூஸ்டு கரண்ட் வந்து அப்போ ஃப்ளெக்ஸ் சேஞ்சஸ் ஆகிறதுனால எனக்கு அந்த காயில் ஆர் கண்டக்டரில் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா வந்து இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது வந்து கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இன்கேஸ் இந்த காயிலை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். இந்த காயிலில் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து இதை வந்து நான் சவுத்து போல், இதை வந்து நார்த்து போல்னு எடுத்துக்கிறேன். இந்த காயிலை வந்து
ஸோ அப்போ எப்போவுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எனக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆகிறதுனால எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுமா. ஸோ அப்போ அந்த காயிலில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு நார்த் டு சவுத் வந்து அவுட் சைடு வந்து ட்ராவல் ஆகும். அதே இன்சைடில் வந்து எனக்கு என்ன எப்படி ஃப்ளோ ஆகும், சவுத்து டு நார்த்து இப்படி ட்ராவல் ஆகும். ஸோ இதை தான் வந்து இந்த செகண்ட் டயக்ராமில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் கிளியராக. ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ஸோ இப்போ ஃப்ளக்ஸு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து நான் கரண்ட்டை அப்ளை பண்ணுறதுனால எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா வந்து இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இன்டியூஸ்டு கரண்ட் எனக்கு யாரில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா எனக்கு இந்த மெட்டல் பிளேட்டில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. மெட்டல் பிளேட்டில் இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் இன்னொன்று நோட் பண்ணுறது நம்ம என்னென்னா வந்து இந்த இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு வந்து, அதாவது இது கண்டினியூவாக வந்து ஒரு டைரெக்ஷனில் வந்து போகிறதுக்கு இது பர்டிகுலர் பாத்தோ ஒரு லூப்போ வந்து இதுக்கு கிடையாது. யாருக்கு, இன்டியூஸ்டு கரண்ட்டுக்கு. ஸோ அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் லூப்பும் கிடையாது, ஒரு பாத்தும் கிடையாது, ஒரு வழியும் கிடையாது. ஸோ அப்போ இது என்ன பண்ணுன்னா இந்த இன்டியூஸ்டு கரண்ட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த பாயிண்டில் வந்து இது என்ன பண்ணுன்னா வந்து சர்க்குலர் பாத்தில் வந்து ரொட்டேட்டிங் ஆகிட்டு இருக்கும் சார். அந்த பாத்தில், அதாவது இன்டியூஸ்டு கரண்ட்டு அதுக்குன்னு ஒரு பாயிண்ட் அதுவாக சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பாத்தில் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேயே சர்க்குலர் ஆர்பிட்டில் வந்து ரொட்டேட்டிங் ஆகிட்டு இருக்கும். அந்த சர்க்குலர் ஆர்பிட்டில் ரொட்டேட்டிங் ஆகிறதா நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து எடி கரண்ட். என்னென்னு சொல்கிறோம் வந்து எடி கரண்ட். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த எடி கரண்ட் இதுக்கு தான் நான் சொன்னேன் எடிஸ் ஆஃப் வாட்டர், நீர்ச்சூழல். அப்போ நீர்ச்சூழல் எப்படி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேயே ரொட்டேட்டிங் ஆகிட்டு இருக்கோ, அதே சேம் வந்து என்ன பண்ணோன்னா வந்து இந்த இன்டியூஸ்டு கரண்ட் என்ன பண்ணோன்னா வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், அதுக்கு லூப்போ பாதையோ இல்லாததுனால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்லேயே வந்து அது சர்க்குலர் ஆர்பிட்டில் வந்து ரொட்டேட்டிங் ஆகிட்டு இருக்கும். அந்த சர்க்குலர் ஆர்பிட்டில் ரொட்டேட்டிங் ஆகிறதுனால அதுக்கு நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எடி கரண்ட். ஸோ அப்போ இந்த எடி கரண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த லென்ஸ்ல இந்த எடி கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வந்து காரணமாக இருந்த, அதாவது காசஸ், அதுக்கு காரணமாக இருந்த யாரை வந்து ஆப்போசஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸை வந்து ஆப்போசஸ் பண்ணோம். ஃப்ளக்ஸ் மீன்ஸ் வந்து இங்கே என்னென்னா வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து இது என்ன பண்ணோன்னா வந்து ஆப்போசஸ் பண்ணோம். ஸோ தட் இஸ் வந்து எதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அக்கார்டிங் டு த லென்ஸ் லாவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா. இதுதான் சார் வந்து எடி கரண்ட்னா என்னன்றது வந்து ஸ்டோரி. நம்ம எப்போவுமே புக்கில் வந்து இந்த எடி கரண்ட்னா என்னன்றதெல்லாம் வந்து சும்மா ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்கும். நம்ம அதுலேருந்து ஒரு ஹிஸ்ட்ரி அப்படி நம்ம பேசிக்லேருந்து தெரிஞ்சுக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து எடி கரண்ட். இப்போ நம்ம வந்து புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். புக்கில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்ன காமனாக நம்ம இப்போ என்ன சொன்னமோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அக்கார்டிங் டு த Faraday's law of electromagnetic induction and EMF induced in a conductor when the magnetic flux passing through it changes. ஸோ அப்போ மேக்னெட்டிக்ஸ் ஃப்ளக்ஸை பாஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து ஃப்ளக்ஸை வந்து சேஞ்சஸ் பண்ணும் போது எனக்கு அப்போ தான் வந்து எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இஎம்எஃப், எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ், இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. யாரில் ப்ரொடியூஸ் ஆகுது, காயிலில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதை யாரை சொல்லியிருப்பார், Faradays வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த எனக்கு இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறதுங்கிறது வந்து அந்த காயில் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அது ஒயராகவோ ஆர் வந்து காயிலாவோ இருக்கணுன்ற வந்து அவசியம் வந்து எனக்கு கிடையாது, எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் எனக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்து நம்ம புக்கில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஃபார் எ கண்டக்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஷீட் ஆர் பிளேன். அந்த எனக்கு எப்படி வந்து அந்த கண்டக்டர் வந்து எனக்கு பிளேனாக இருக்கா ஷீட்டாக இருக்குன்றது வந்து எனக்கு வந்து நெசசரி வந்து கிடையாது. ஆனால் அண்ட் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்டு வென் மேக்னெட்டிக்ஸ் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் இட் சேஞ்சஸ். எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயிலில் வந்து நான் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து லிங்க் பண்ணி சேஞ்சஸ் பண்ணணும். சேஞ்சஸ் பண்ணணுன்னா அந்த காயில் எனக்கு பிளேனாக இருக்குது, பிளேட்டாக இருக்குது, எனக்கு அது தேவையில்லை. கண்டிப்பாக எனக்கு அந்த எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா வந்து இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம இப்போ கிளியராக பார்த்தோம். ஸோ அப்போ என்ன சார் டிஃப்ரென்ஸ் இந்த எடி கரண்ட்டுக்கும் இதுக்கும் அப்படி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா பட் த டிஃப்ரென்ஸ் இஸ் தேர் இஸ் நோ டெஃபினைட் லூப் ஆர் பாத் ஃபார் இன்டியூஸ்டு கரண்ட் டு ஃப்ளோ அவே. அதான் சொல்லியிருக்காங்க புக்லேயும், அதே தான் சேம் தான் இருக்குது. ஸோ அப்போ இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு அது ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு பர்டிகுலர் பாத்தோ ஒரு லூப்போ வந்து இல்லை. ஸோ அப்போ அதனால் வந்து அது என்ன பண்ணுதுன்னு நான் சொன்னேன், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணுன்னா சூஸ் பண்ணிவிட்டு அது எந்த பாத்தில் வந்து ரொட்டேட்டிங் ஆகிட்டுனா வந்து சர்க்குலர் பாத். அதே தான் புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து ரிசல்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா த இன்டியூஸ்டு கரண்ட்டு ஃப்ளோ இன் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்குலர் பாத். ஒரு கான்சென்ட்ரிக் மீன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து அதை சூஸ் பண்ணிடுச்சு. அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த பாத்தில் வந்து அது என்ன பண்ணால் வந்து சர்க்குலர் பாத்தில் வந்து ரொட்டேட்டிங் ஆகிட்டு இருக்கும் அந்த பர்டிகுலர் பாயிண்டில். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் கரண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து எடி கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். த எடி கரண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபோகால்ட் கரண்ட். எடி கரண்ட் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபோகால்ட் கரண்ட். ஏன்னா இந்த எடி கரண்ட் இந்த நீர்ச்சூழல் அந்த எடிஸ் ஆஃப் வாட்டர்ன்றத
எடி கரண்ட் நேம் கொடுத்தவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோகால்ட். ஸோ அப்போ அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா எடி கரண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபோகால்ட் கரண்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எடி கரண்ட்னா என்ன. ஸோ ஓகே, இப்போ இதே தான் நான் வந்து இந்த டயக்ராம் நம்ம என்ன ஃபஸ்ட்டு வந்து மென்ஷன் பண்ணணுமோ அதை வந்து இந்த டயக்ராமில் வந்து கொடுத்துருப்பேன். இதில் இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ அப்போ காயிலில் வந்து ஃப்ளோ ஆகும்போது ஸோ அப்போ இதை வந்து இது நார்த்து போல், இது இது நார்த்து போல், இது சவுத்து போல். அப்போ எடுத்துக்கிட்டால் அவுட் சைடு த மேக்னெட் எனக்கு நார்த்து டு சவுத்து, அப்போ இன்சைடு த மேக்னெட் எனக்கு சவுத்து டு நார்த்து. இப்படி ட்ராவல் ஆகும்போது எனக்கு இந்த மெட்டல் பிளேட்டில் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதை வந்து கிளியராக வந்து கொடுத்துருப்பேன். இதில் இந்த இமேஜஸும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சார் நம்ம வந்து கன்க்ளூஷன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத வந்து நான் லாஸ்ட்டாக வந்து காமனாக வந்து கொடுத்துருப்பேன். இதில் வந்து தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் வந்து எடி கரண்ட் இஸ் ஏ வந்து ஸ்வைர்லிங் கரண்ட். ஸ்வைர்லிங் மீன்ஸ்னாலே ஒரு வந்து இப்போ ஒரு காயில் எடுத்துகிட்டு நம்ம அதில் வந்து ஒயரை சுற்றி வச்சா எப்படி இருக்கும், ஒரே இடத்துல வந்து சுற்றி இருக்கிறோம் இல்லையா, ஸ்வைர்லிங் அப்படியே எப்படி சொல்கிறது, ஒன்று மேலே ஒன்று வந்து சுற்றி இருக்கிறோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து ரொட்டேட்டிங் ஆகுது தான். ஸோ அப்போ எடி கரண்ட் இஸ் ஏ வந்து ஸ்வைர்லிங் கரண்ட் செட்டப் இன் ஏ கண்டக்டர் இஸ் ரெஸ்பான்ஸ் டு சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அப்போ ஒரு கண்டக்டரில் வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து சேஞ்சஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்வைர்லிங் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸ்வைர்லிங் கரண்ட் மீன்ஸ் வந்து எடி கரண்ட். ஸோ அப்போ அக்கார்டிங் டு த லென்ஸ் லா, இப்போ இதிலேருந்து யாரை நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்போ பை லென்ஸ் லா த current swirling such a way as to create magnetic field opposing the changes. ஸோ அப்போ இது என்ன பண்ணால் லென்ஸில் அப்படி என்ன பண்ணால் இந்த ஸ்வைர்லிங் கரண்ட் எடி கரண்ட் என்ன பண்ணால் வந்து இது ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்து அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஆப்போசஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஸோ அப்போ என்ன எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இட்ஸ் ஸ்லோ எனக்கு என்னவாகுதுன்னா வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட்டிங் எடி கரண்ட் த்ரூ த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் விச் கிரியேட் ரெசிஸ்டன்ஸ் அண்டு இட் டர்ன் எய்தர் ஹீட் ஆர் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அப்போ இதிலேருந்து தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து அப்போ ஸ்லோவாக வந்து எனக்கு என்னவாகுதுன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலிமா எனக்கு அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா வந்து எடி கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த எடி கரண்ட்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் அதை பர்டிகுலர் அந்த மேக்னெட்டிக் அந்த மெட்டல் பிளேட் ஆர் அந்த கண்டக்டில் வந்து எனக்கு கொஞ்சம்னா அதோடைய ஃப்ளக்ஸை வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் பண்ணுது, தடுக்குது. ஸோ அப்போ இதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எனக்கு எடி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எடி கரண்ட். எடி கரண்ட்னாலே வந்து சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் வந்து என்ன கரண்ட் வந்து ஸ்வைர்லிங் கரண்ட். ஸ்வைர்லிங் கரண்ட் மீன்ஸ் வந்து எடி கரண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. எடி கரண்ட் இது போர்டு எக்ஸாமில் கேட்டால் ஒன்லி ஒரே ஒரு 2 மார்க் தான். ஓகேங்களா? 2 மார்க் வாட் இஸ் எடி கரண்ட். ஆனால் இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா பின்னாடி போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதாவது டவுட்னா மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.